இரத்த அளவு எப்போதுமே 350 450ன்னு இருக்கும்போது சுகர் யூரினில் நிறைய போகும்போது உடலில் உள்ள வாட்டரையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும். அப்போ அந்த நிலைமையில் இருக்கவங்களுக்கு ஃபீவர் வேறு இருக்கும், அதுலேயும் டீஹைட்ரேஷன் இருக்கும், உடலில் நீர் சத்து குறைவாக இருக்கும். அப்போ நீங்கள் மாத்திரையை போட்டோன்னா அது வயிற்றுக்குள்ளே போய் அது வேலை செய்து கணையத்தை தூண்டி இன்சுலின் சுரக்க வைத்து அது வேலை பார்த்து 350 450 சுகரெல்லாம் இறக்க முடியாது. நமக்கு அவசரமாக சுகர் இறங்கணும் அப்படின்னா இன்சுலினை பிளெயின் இன்சுலின் இருக்குது. நீங்கள் வெள்ளையாக பார்க்குறீங்களா, அந்த இன்சுலின் இல்லை, இது தண்ணி மாதிரி இருக்கும். பிளெயின் இன்சுலின் அல்லது ரேப்பிட் ஆக்டிங் இன்சுலின். அது ஆக்ஷன் வர்றதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும், 4 மணி நேரம் தான் ஆக்ஷனே இருக்கும். அப்போ டக்குன்னு இறக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரிப்பில் போட்டு அந்த பிளெயின் இன்சுலினை ட்ரிப்பில் போட்டு அதை ஒரு 5 யூனிட்ஸ் 10 யூனிட்ஸை டைரெக்டாகவே புஷ் பண்ணிடலாம். உடனே இம்மிடியேட்டாக ஆக்ஷன் ஆரம்பிச்சிடும். நீங்கள் ட்ரிப்பில் போட்டு ஸ்லோவாக திரும்ப குறைச்சிங்கன்னா ஒரு ஹவர்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். பிளட் சுகர் 450 இருக்குது, அடுத்த ஒரு மணி நேரம் கழித்து பார்க்குறீங்க திரும்ப 400 தான் இருக்குது, திரும்ப இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்க்குறீங்க திரும்பவும் 400 தான் இருக்குது. என்ன பண்ணலாம், டோஸில் ஒரு 50 யூனிட் உள்ளே போட்டிருப்போம் ட்ரிப்பில், அதை டபுள் தி டோஸ் ஆக்கிடலாம். 50 யூனிட் இன்னொரு 50 யூனிட் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது ஸ்பீடு 100 ml/h போகும், அதை 200 ml/h ஃபாஸ்ட்டாக வச்சு விட்டுலாம். வச்சா கடற்கடனே இப்போ இறங்க ஆரம்பிச்சிடும். இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 350 இருக்கும், இன்னும் 1 ஹவர் கழிச்சு பார்த்தா 300 250 200க்கு கீழே வரும்போது அந்த ட்ரிப்பை நிப்பாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்சுலின் கையிலையோ தோல் கடியில் போடுற இன்சுலின், அந்த மிக்ஸ்டட் இன்சுலின் அது போட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஈஸியாக வந்துடும். அது இல்லாமல் நீங்கள் ட்ரிப்பில் போடாமல் டைரெக்டாக நீங்கள் இன்சுலின் போட்டிங்கன்னா இது உடலில் அது ரத்தத்தில் கலந்து அது போய் ஆக்ஷன் பண்ணி அது அந்த அவ்வளோ பெரிய சுகரை குறைக்கிறது சாத்தியம் ரொம்ப குறை. நீங்கள் ஒரு 30 யூனிட் போட்டிருப்பீங்க தோலுக்கடியில், மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் 450 தான் இருக்கும். அதனால் இப்படி இறக்கிட்டிங்கன்னா அந்த டாக்ஸிசிட்டி போயிடும், குளுக்கோ டாக்ஸிசிட்டின்ட்டு அந்த கடுமையான சுகர்னால் உள்ள அந்த ரத்தத்தில் உள்ள மாற்றங்கள் மாறிடும். அதனால் டீஹைட்ரேஷனும் கரெக்ட் ஆகிடும். நார்மல் சலைன் போடும்போது உப்பு சத்து உள்ள குளுக்கோஸ் தான் போடுவோம், அப்போ அதுவும் கரெக்ட் ஆகிடும், உடல் ஒரு நார்மல்சிக்கு வந்துடும்.